அவர் வந்து என்ன சொல்றதுன்னா ஒரு சைலண்ட் கில்லர் தான் நான் அவர் வந்து சொல்லுவேன். ரொம்ப கடல் எப்படி அமைதியா இருக்கும், திடீர்னு ஒரு சுனாமி வரும்ன்ற போலதான் இவர் வந்து எங்க தலைவரை பொறுத்த வரைக்கும் என்னன்னா அவர் வந்து ரொம்ப அமைதியா இருப்பார். ஆனா அவர் வந்து எடுத்த முடிவுல வந்து என்னைக்குமே இது வரைக்கும் அவரோட கரியர்ல வந்து பின்வாங்கினதே வந்து கிடையவே கிடையாது. அரசியலும் அப்படிதான். நான் வருவேன்னா வந்தாரு, செய்வேன்னா செய்வாரு. கிட்டத்தட்ட இந்த இந்த படமும் பாத்தீங்கன்னா அரசியல் சாயம் வந்து பெருசா இருக்கும்னு சொல்றாங்க. ஏன்னா அதுல நீங்க இருக்கிற வாசகங்கள் எல்லாமே அப்படிதான் இருக்கு. அதனால இப்போ நிர்வாகிகள் வந்து தேர்வு வந்து நடந்துட்டு இருக்கு. அது கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ஃபைனல் பண்ணிட்டாங்க. அதுவும் வந்து கூடிய விரைவில் வந்து அறிவிப்பாங்க. வணக்கம், இது டைம்ஸ் ஆஃப் இந்தியா சமயம். நான் ஜெயச்சந்திரன். இந்த வீடியோல என்னுடன் இணைந்திருப்பவர் விஜய் ஆதரவாளர் திரு மணிகண்டன் அவர்கள். அவரோட பேசலாம். இந்த வீடியோல என்ன பேச போறோம் அப்படின்னா, நேத்து பெரியார் திடலுக்கு போயிட்டு பெரியார் சிலைக்கு தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் மரியாதை செலுத்தியிருக்கிறார். இது அரசியல் எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத பேசலாம். வணக்கம். வணக்கம் சார். விஜய் வந்து நேற்று அங்கே பெரியார் திடலுக்கு போவார் அப்படின்னு விஜயே எதிர்பார்த்திருக்க மாட்டார்னு நினைக்கிறேன். அவ்வளோ பெரிய சர்ப்ரைஸாக இருந்துச்சு நேற்று பார்க்கும்போது. ஆனால் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு பேச தொடங்கியிருக்காங்க. விஜய் அந்த இடத்துக்கு போயிருக்காரு, பெரியாருக்கு மரியாதை, அவர் திராவிட அரசியலை நோக்கி நகர்கிறாருலாம் பார்க்குறாங்க. என்ன திட்டம், நேற்று இதை செயல்படுத்தியதற்கான காரணம் என்ன? வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா தரமான ஒரு செய்கை வந்து பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் வந்து நம்புகிறோம். ஏன்னா பொதுவாகவே வந்து தலைவர் விஜய் மீதும் தமிழக வெற்றி கழகம் மீதும் வந்து தொடர்ச்சியாக பல்வேறு விமர்சனங்கள் வந்து என்னன்னா, நீங்கள் வந்து சமூக வலைதளங்களில் மட்டும்தான் நீங்கள் வந்து இயங்குறீங்க, ட்விட்டரில் தான் நீங்கள் வந்து பதில் சொல்கிறீங்க, பத்திரிகையாளர்கள் வந்து சந்திக்கிறது இல்லை, நேரடியாக களத்துக்கு வரதில்லை அப்படின்ற பல்வேறு கேள்விகள், ஆயிரக்கணக்கான கேள்விகள் வந்து சமீப காலங்களில் வந்து கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. ஸோ நமக்கும் அது வந்து என்னடா இது இப்படி இருக்கேன்னு நம்மவும் நினச்சிருந்த நேரத்தில் இவர் வந்து பெருசாக யாருக்கிட்டுமே அவர் வந்து கலந்தாய்வு பண்ணல, யாருக்கிட்ட வந்து டிஸ்கஸ் பண்ணல, ஒன்றுமே பண்ணாமல் நேரடியாக வந்து அவர் வந்து களத்தில் இறங்கி நேற்று பண்ணது பெரிய விஷயம். நம்ம விசாரித்த வரைக்கும் அங்கே வந்து பெரியார் திடலுக்கு கூட அவர் எந்த விதமான இன்டிமேஷனும் வந்து சொல்லலை, அவங்களுக்கு வந்து வரலாம் எதுவுமே சொல்லலை. தொண்டர்களுக்கும் தெரியாது, யாருக்குமே தெரியாது. அவர் போனது வந்து மிகப்பெரிய ஒரு சர்ப்ரைஸ் தான். இது சர்ப்ரைஸ் விசிட் வந்து கொடுத்துருக்காரு. பார்த்தீங்கன்னா ரொம்ப எளிமையாக காலில் பார்த்து அந்த வீடியோஸ்லாம் பார்த்தோம், ஃபுட்டேஜ்லாம் பார்த்தீங்கன்னா அதில் காலில் கூட செருப்பு இல்லை. அவரே வந்து அந்த ஒரு கையில் தட்டு எடுத்துகிட்டு ஒரு மாலை எடுத்துக்கிட்டு அவர் ரொம்ப ஒரு பவ்யமாக போயிட்டு அந்த பெரியாரை வந்து வணங்குறது உண்மையிலேயே இது வந்து பெரிய நிகழ்வாக நாங்கள் பார்க்குறோம். வெளியில் ஊடகங்களுக்கு எப்படின்னு தெரியாது, நாங்கள் உள்ளுக்குள்ளே இருக்க எங்களுக்கு வந்து மிகப்பெரிய இது ஒரு உந்துதலையும் உத்வேகத்தை வந்து கொடுக்குது. இது ஒரு நல்ல தொடக்கம் தான் நம்ம வந்து பார்க்குறோம். ஏன்னா நம்ம ஒரு விதை விதைக்கிறோன்னா அது வந்து எங்க இருந்து நம்ம விதைக்கிறோம் அப்படின்றது, நீங்க என்ன விதைக்கிறீங்களோ அதை தான் நீங்க வந்து அறுவடை பண்ண போறீங்க. ஸோ அது ஒரு தரமான ஒரு செயலா தான் வந்து பாக்குறோம். இது நல்ல ஒரு தொடக்கமாகவும் சொல்றோம். இப்ப நம்ம வந்து கேட்கிறோம் இல்லைங்களா, அவரை பத்தி நிறைய கேள்விகள், உங்களோட கொள்கை என்ன, உங்களோட கோட்பாடு என்னன்னு சொல்லும்போது, அப்போ நாங்க வந்து பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சொன்னது இன்னைக்கு வந்து அது வந்து கடைபிடிக்கிறாரு. ஸோ பெரியார்ல இருந்து அவர் ஆரம்பிக்கிறது ஒரு நல்ல விஷயம் தான். ஏன்னா நாங்க வந்து சோசியல் ஜஸ்டிஸை வந்து நாங்கள் வந்து ஃபாலோ பண்றோம்னு சொல்றது ஒரு அருமையான ஒரு தொடக்கமாக தான் அது பார்க்குறோம். இன்னொரு திராவிட கட்சியா இருக்க போதான்னு கேட்குறாங்களே. இல்லை, நிச்சயமா இல்லை. அதுதான் நம்ம வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். திராவிட அரசியல் வந்து இங்கே வந்து தேவைதான். நம்ம வந்து நீங்கள் கொள்கை என்ன வேணாலும் இருக்கலாம், திராவிடன்றது தனியெல்லாம் கிடையாது, நம்மளோட கலந்தது தான். பெரியாரை நம்ம வந்து முன்னெடுக்கிறதுக்காக நம்ம வந்து இன்னொரு திராவிட கட்சி அப்படின்லாம் வந்து கிடையாது. பெரியாரோட கொள்கை வந்து எல்லாரும் ஏற்றுக்கொடுக்கக்கூடிய கொள்கை தான். இன்னைக்கு வந்து பெண்ணியத்தை போடுறதா இருக்கட்டும், பெண்கள் அடிமைத்தனத்தை வந்து ஒழித்ததா இருக்கட்டும், சாதி ஒழிப்பா இருக்கட்டும், எதுவுமே வந்து நீங்க பெரியாரை கடந்து இங்க எதுவுமே பண்ண முடியாது. அதனால அவர் வந்து ஆரம்பத்துல இருந்தே வந்து சொல்றாரு, அவர் பெரியாரை வந்து தன்னோட அரசியல் குருவா வந்து ஏத்துட்டு இருக்காரு. அதனால இதுக்காக வந்து நம்ம திராவிடம் தான் நம்ம வந்து ஃபாலோ பண்றோம், இன்னொரு திராவிட கட்சி அப்படின்லாம் வந்து சொல்றாரு. ஏன்னா பொதுவா இப்போ மாற்று கட்சின்னு வந்தவங்க எல்லாம் திராவிட கட்சிகளுக்கு மாற்றுன்னு சொல்லி தான் வந்தாங்க. ஆனா விஜய் வர்றதே ஒரு திராவிட கட்சியா வரும்போது அப்ப இவங்களை எந்த இடத்துல அவர் எதிர்க்க போறாரு? இல்ல, திராவிட கட்சின்னு நம்ம வந்து அப்படி கிடையாது. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா நம்ம வந்து சமத்துவம் சகோதரத்துவம் சொல்றோம். சமத்துவம் இருக்கா அப்படின்றது ஒரு கேள்விக்குறி தான். இப்போ பாத்தீங்கன்னா நேற்று வந்து பவள விழா மாநாடு வந்து கொண்டாடிருக்காங்க. உண்மையிலேயே திமுகவுக்கு நம்ம வந்து வாழ்த்து நம்ம சொல்றோம். ஆனா இந்த 75 ஆண்டுகால அவங்க அரசியல் பாத்தீங்கன்னா தொடர்ச்சியா அவங்க தான் வந்துட்டு இருக்காங்க. அவங்க குடும்பத்தினர் மட்டும்தான் வந்துட்டு இருக்காங்க. இப்போ இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்ம பேசிட்டு இருக்க கொஞ்ச நேரத்துல ஒரு வந்து அறிவிப்பு வரலாம். திரு உதயநிதி அவர்கள் வந்து துணை முதல்வராக அறிவிக்க போறாங்கன்ற தகவல் வருது. அது உறுதி செய்யப்பட்ட தகவல் இல்லை, ஆனா வரலான்னு சொல்லிட்டு சொல்றாங்க. பத்திரிகையாளர்கள் வந்து நிறைய பேர் கேட்கறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு காலகட்டங்கள்ல ஒருத்தர் வந்து இந்த சித்தாந்தத்திலிருந்து மாறுபட்டு வராரு. ஆனா அவர் வந்து பெரியார தலைவரை ஏத்துக்கிட்டாருன்ற ஒரே ஒரு காரணத்துக்காக வந்து திராவிட சித்தாந்தத்தை தான் அவர் ஏத்துக்கிட்டாருன்னு நம்ம வந்து சொல்ல முடியாது. அவர் வந்து ஒரு பொதுவான நீரோட்டத்தில் தான் வர்றாரு. அதுல இன்னொரு விஷயத்தையும் கேட்குறாங்க. இப்போ நீட் எதிர்ப்பா இருக்கட்டும், பெரியார் சிலைக்கு மாலை அணிவிக்கிறதா இருக்கட்டும், சிஏஏ எதிர்ப்பு, இருமொழி கொள்கை, இப்படி எல்லாமே வந்து
திமுக அதிமுக பேசக்கூடிய அத்தனை கொள்கைகளையும் விஜயும் பேச போறாரு. இவர்கிட்ட என்ன யூனிக்னஸ் இருக்கு? இப்ப இதுக்காக ஓட்டு போடணும் அப்படின்னா நான் திமுக போட்டுருவேனே, அதிமுக போட்டுருவேனே, ஏன் விஜய்க்கு ஓட்டு போடணுன்ற கேள்வியை முன்வைக்கிறாங்களே. இல்ல சரியான வாதம் தான். இது என்னன்னா இது வந்து மாநில நலம் சார்ந்தது. இப்ப இது சொல்ற எல்லா விஷயமும் திமுகவோ அண்ணா திமுகவோட விஷயம் கிடையாது. இது எல்லாமே வந்து மக்களை பாதிக்கின்ற விஷயம். ஸோ இந்த மக்களுக்காக தான் சேவை செய்ய ஒருத்தர் வரும்போது ஆப்வியஸ்லி அந்த அரசியல் இவரும் பேசிதான் ஆகணும். நம்ம வந்து என்னன்னா களத்துக்கு வர்றதுக்கு முன்னாடியே இங்க என்ன சிக்கல்கள் இருந்து அவர் வந்து ஆராய்ந்து தான் வந்து வராரு. அதனால இதை வந்து பேசுறதுனால அவர் இன்னொரு திராவிடன்னு நம்ம சொல்ல முடியாது. நம்ம ஏற்கனவே சொன்னவன் தான் பெருவாரியான இளைஞர்கள் இன்னைக்கு பாத்தீங்கன்னா அரசியல்ல வந்து இல்லவே இல்லை. இளைஞர்கள் வந்து பங்கு வந்து இல்லவே இல்லை. பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து அவங்க எல்லாம் படிச்சிருக்காங்க, வேலைகளுக்கு போறாங்க, குடும்ப சூழல் இருக்கு. இந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் ஒரு புதுவிதமான இளைஞர்கள் வந்து அரசியலை நோக்கி வர்றாங்க. இவர் வந்து அவங்களெல்லாம் பண்படுத்தி வராரு. இவரை நோக்கி பல இளைஞர்கள் இருக்கும்போது அவங்கள பண்படுத்தி வர்றது நல்ல விஷயம் தானே. ஒரு யங்ஸ்டர்ஸ் புதுசா வரும்போது அதை இவர் தலைமை ஏற்று எந்த இடத்துல அந்த கேள்வி வருதுன்னா, ஒரு மதிமுக மாதிரி அப்படித்தானே பார்ப்பாங்க. இப்ப மதிமுகவுக்கும் திமுகவுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு? எல்லா கொள்கைகள்லயும் ஒன்னாதான் இருக்காங்க. அப்போ பாக்குற மக்கள் வந்து அந்த கொள்கைக்கு ஆதரவா இருக்கக்கூடியவர்கள் திமுகவுக்கு நம்ம அதை பண்ணிட்டு போயிடலாமே, ஏன் மதிமுக ஆதரிக்கணும்னு கேக்குறாங்க இல்லையா? அது மாதிரி தானே விஜயோட நிலைப்பாடும் இருக்குன்னு கேக்குறாங்க. இல்ல நீங்க சொல்றது சரியான வாதம் தான். பட் நம்ம வந்து அப்படி வந்து போகாம இவர் வந்து பாத்தீங்கன்னா தமிழ் தேசியம் பேசுறாரு, தமிழ்நாட்டின் நலன்கள் சார்ந்து எல்லாம் பேசுறாரு. தூத்துக்குடி துப்பாக்கி சூடு நடந்தப்போ அந்த பாதிக்கப்பட்டவர்கள் வந்து வீட்டுக்கே வந்து போய் வந்து ஆறுதல் வந்து சொல்றாரு. நீட்ல இறந்த மாணவி அனிதாவோட வீட்டுக்கு வந்து போறாரு. அப்பனா அவருக்கு என்னன்னா ஒரு வேட்கை இருக்கு. அப்படிதான் நம்ம வந்து புரிஞ்சு. அதுல எல்லாம் சந்தேகமே இல்லை. ரொம்ப கிளியரா என்னன்னா திமுக அதிமுக இவர்களுக்கு இவர் எந்த இடத்துல மாறுபட்டு நிக்கிறாரு, அதே கொள்கைகளை பேசுறாரு, அதே கொள்கை தலைவர்களை ஏத்துக்கிறாரு. எந்த இடத்துல வந்து இவர் டிஃபரன்ஷியேட் ஆகி நிக்க போறாரு? வாக்காளன் ஏன் வந்து விஜயை தேர்ந்தெடுக்கும்? விஜய் ஏன் வாக்காளர்கள் தேர்ந்தெடுக்குன்னா ஒரு என்ன சொல்றதுன்னா ஒரு ஒரு ஊழல் இல்லாத ஒரு ஆட்சினை கூட நீங்க வந்து வச்சுக்கலாம். இன்னைக்கு லஞ்சம் ஊழலும் சரி, நீங்க வந்து கட்டமைப்பு நம்ம ஏற்கனவே நிறைய பேசியிருக்கோம். கட்டமைப்பா இருக்கட்டும், சுகாதாரமா இருக்கட்டும், எல்லாமே இங்க இருந்தாலும் இங்க பாத்தீங்கன்னா மக்களுக்கு இன்னும் எல்லாமே வந்து போய் கிடைக்கவே இல்லை. அந்த மாதிரி எல்லாருமே அதை சொல்லிதானே வந்தாங்க. வெறும் ஊழல் எதிர்ப்பு அப்படிங்கிறது மட்டும் தான். கமலஹாசன் அதை சொல்லிதான் வந்தாரு. ஊழல் எதிர்ப்புன்னு மட்டும் கிடையாது. ஒரு புதுவிதமான ஒரு மனிதர் இவருக்கு எந்த விதமான ஷேப்புமே கிடையாது. இப்போ எந்த விதமான ஷேப்புமே இல்லை. அப்ப இவர் வரும்போது புதுவிதமான யுத்திகளை வந்து இவர் கையாளலாம். மக்களுக்கு என்ன கிடைக்கும்? இல்ல மக்கள் இன்னைக்கு ஒரு மாற்றத்தை வந்து விரும்புறாங்க இல்லைங்களா? மக்கள்கிட்டே நீங்க ஒரு கருத்தை நீங்க போய் கேளுங்க. நீங்க வந்து எந்த திராவிட கட்சியை நீங்க ஆதரிக்க போறீங்க அப்படின்னா புதுசா வரவங்களுக்கு தான் நம்ம வாய்ப்பு கொடுக்கணும்னு சொல்றாங்க. ஸோ அவர் விஜயை நோக்கி மக்கள் வரும்போது அதை நோக்கி இவர் வந்து போவார். அதனால நம்ம வந்து இங்க வந்து எல்லாமே நம்ம எல்லாமே தேவைகள் பூர்த்தி ஆயிடுச்சு அப்படின்லாம் நம்ம சொல்ல முடியாது. திராவிட சித்தாந்தத்தை இவர் ஏத்துக்கிட்டு வந்தாலும் அது ஒன்றும் தவறு ஒன்றும் கிடையாது. ஆனால் நிச்சயமா மக்களுக்கான மனிதர் இவர். ஓகே, இப்போ இந்த முறை வந்து அவர் வெளியில வந்திருக்காரு, பெரியார் சிலைக்கு மாலை போட்டார், அதெல்லாம் ஓகே. இந்த வேகம் அப்படியே தொடருமான்ற கேள்வி வைக்கிறாங்களே. ஏன்னா ஒரு நடிகராக இருக்கிறதுனால, பாப்புலரான ஆக்டராக இருக்கிறதுனால இவர் மக்களோட மக்களாக இருப்பாரா? இன்னைக்கு ஒரு நாள் வந்தாரு, அதை பற்றி நம்ம 2 நாள் பேசுவோம், அதுக்கப்புறம் ஷூட்டிங் இருக்கு, ஷூட்டிங் போயிடுவாருன்றவங்க விமர்சிக்கிறவங்க அப்படி தானே பேசுறாங்க. இல்லை நிச்சயமா வந்து விமர்சனங்கள் வந்து வரதான் செய்யும். இப்போ ஒரு கடைசி படம் பார்த்தீங்கன்னா 69 சொல்லிட்டாங்க. 69 படம் பார்த்தீங்கன்னா அந்த டைட்டிலே பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்ப்ரெசிவாக இருக்கு. அந்த ஒலிம்பிக் ஜோதி மாதிரி இருக்கு. நிறைய பேர் வந்து ரொம்ப உருக்கமாக வந்து பேசியிருந்தாங்க. ஸோ அவ்வளோ நேசிச்ச சினிமா விட்டு அவர் வராருன்னா இந்த மக்களுக்கு எதாவது செய்யணும்னு சொல்லிட்டு தான் அவர் வர்றாரு. களத்தில் வந்து வீரியமாக வந்து செயல்படுவார். இன்னும் கொஞ்ச நாள் ஒரு சின்ன தோய்வு இருந்ததை நாங்களே கண்கூட பார்த்தோம். ஆனால் இந்த வேகம் வந்து இப்போ எடுத்திருக்கு. நேத்திலிருந்து இந்த வேகம் வந்து ஒரு புலிப்பாய்ச்சல் வேகம் தான் எடுத்திருக்காங்க. அதனால இது வந்து தொடரும். கண்டிப்பாக அவர் வந்து அதை சொல்றேனே, அவர் வந்து கேள்விகளுக்கு வந்து நிறைய வந்து விடை அளிக்கிற விதமா இவர் வந்து நேத்திக்கு வந்திருக்காரு. பல்வேறு யூகங்கள் வந்து நேற்று தவிடுபொடியா இருக்கு. அதனால நிச்சயமா தொடர்ச்சியா இந்த மாதிரி தலைவர்களோட பிறந்த நாளுக்கு வந்து மரியாதை செலுத்துறது மட்டும் இல்லாம பொதுவிலையும் அவர் வந்து பொதுவெளியிலும் வந்து நிச்சயமா வருவாரு. பொது பிரச்சனைகளுக்கு வருவாரு. அந்த மாதிரி தொடர்ச்சியா வந்து அவர் வந்து வெளியில வந்து வருவாங்க. நேற்று பாஜகவை சேர்ந்த நிர்வாகி அமர் பிரசாத் ரெட்டி ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு. என்ன சொல்றாருன்னா, இப்போ விஜயும் வந்து ஆன்டி ஹிந்து ஸ்டாண்ட் எடுக்கிறாரா? விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்து சொல்லலை, ஒரு ஏத்திஸ்டுக்கு மாலை போடுறாரு, அப்போ இவர் ஆன்டி ஹிந்து ஸ்டாண்ட் எடுக்கிறாரான்னு கேட்குறாரு. இல்லை அப்படி கிடையாது. விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்து சொல்லலைன்றது அது திட்டமிட்டுலாம் வந்து சொல்லக்கூடாதுலாம் இல்லை. அது ஏதோ ஒரு விதத்தில் வந்து அது மிஸ் ஆயிடுச்சு. அவர் தொடர்ச்சியாக எல்லாருக்கும் வந்து வாழ்த்து சொல்லிட்டு தான் இருக்காரு. இந்துக்களை எதிர்ப்பு, இந்துக்கள் ஆதரவு அப்படிலாம் வந்து கிடையவே கிடையாது. இவர் வந்து சமூக நீதியை தான் அவர் வந்து கடைபிடிக்கிறாரு கண்டி. இவங்களுக்கு ஆதரவு, இவங்களுக்கு எதிர்ப்பு அப்படிலாம் கிடையாது. இல்லை, ஓணம் பண்டிகைக்கு விஷ் பண்றாரு, அதுக்கு முன்னாடி எல்லா நிகழ்வுகளுக்கும் விஷ் பண்றாரு, பர்டிகுலரா விநாயகர் சதுர்த்தி மிஸ் பண்றாரு.
இப்போ பெரியார் திடலுக்கு போறாரு, அங்க போகும்போது பொட்டு வைக்கலன்றதெல்லாம் வேற சொல்றாங்க. அப்போ இதெல்லாம் கனெக்ட் பண்ணி அவங்க கேக்குறாங்களே, அதுக்கு என்ன விளக்கம் இருக்கு போகுது? இல்ல அவங்க வந்து சொல்லுவாங்க. அது அவங்களோட உரிமை. அவர் வந்து பேசுறாருன்னா அது அவரோட உரிமை. நம்ம அந்த மாரி திட்டமிடல்லாம் எதுவுமே கிடையாது. இப்போ பொட்டு வைக்கலன்றது வந்து நானும் வந்து கவனிச்சேன். அது அது எப்படின்னு தெரியல. தலைவருக்கு தான் தெரியும். அவர் அத நினைச்சிருக்கலாம். ஒரு பெரியாருக்கு செலுத்துற மரியாதைய கூட அவர் நினைச்சிருக்கலாம். அந்த இடத்துல ஒரு பொட்டு வச்சுட்டு போறது, அது வந்து பெரியாருக்கு செய்யற அவமரியாதையா கூட அவர் நினைச்சிருக்கலாம். அது அவரோட சொந்த விருப்பம். அத நம்ம வந்து சொல்ல முடியாது. ஏன்னா, அவர் பொதுவாவே நம்மளோட மன்ற நிகழ்வுகளுக்கும், கட்சி நிகழ்வுகளுக்கு வரும்போது பொட்டு வச்சுட்டு வராரு அவரு. அவரு வச்சுட்டு வராரோ இல்லையோ, வரும்போதே நம்ம தொண்டர்கள் வந்து பொட்டு வச்சுருவாங்க. ஆரத்தி எடுத்து பொட்டு வைக்கிற மாரி அவங்க வந்து பொட்டு வச்சுருவாங்க. இது வந்து ஒரு பெரிய சர்ச்சையா நம்ம வந்து பார்க்க வேணாம். அவங்க பிஜேபி தரப்புல இருந்து அவங்க பேசுறாங்க. பட் இவர் வந்து இந்துக்கள் எதிர்ப்பு, இந்துக்கள் ஆதரவு அப்படிலாம் கிடையாது. இது பொதுவான மனிதர், பொதுவான நீரோட்டத்துல இவர் வந்து பயணம் பண்றாரு. இது யாரோட எதிர்ப்போ, யாரோட ஆதரவோ அப்படிலாம் நம்ம வந்து எடுத்துட்டு போக விரும்பல. நம்ம அந்த சர்ச்சைக்குள்ளும் சிக்க விரும்பல. ஏன்னா, இவர் எல்லாருக்குமான ஒரு மனிதரா தான் பார்க்குறோம். புசியானந்த்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் விஜயோட பிஏவா இல்ல கட்சியோட பொதுச் செயலாளரா? இல்ல. நிச்சயமா இந்த கேள்வி வந்து எனக்கு வருத்தம் அளிக்குது. நிச்சயமா அவர் வந்து கட்சியோட பொதுச் செயலாளர் ஆனா தான். அவரு ஒரு கட்சியோட பொதுச் செயலாளர்னா புரோட்டோகால் படி நம்பர் 2. நேத்து பெரியார் சிலைக்கு வந்து விஜய் மரியாதை பண்றாரு. புசியானந்த் பொதுச் செயலாளர் தானே. அவர் என்ன கூட பக்கத்துல இருந்தாரு, உடனே கார்ல ஏறி போறாரு அப்படின்னா, இது ஜனநாயகன் பேசக்கூடியவங்களுக்கு எப்படி சரியா இருக்கும்? இல்ல நேத்திக்கு அதான் சொல்றேனே, இந்த அஜெண்டா வந்து சடனா வந்து ஃபிக்ஸ் இல்ல பண்ணது இருக்கட்டும். தான். விஜய் மட்டும் தானா அப்ப எல்லாமே அங்க? இல்ல அப்படி அப்படி நம்ம சொல்லிட முடியாது. இப்போ வந்து அதான் சொல்றேனே, இந்த மாரி நெறைய சர்ச்சைகள் வந்து இதெல்லாம் வந்து தலைவர் வந்து கூடிய விரைவில் வந்து பதிலளிப்பாரு. அங்க வந்து ஒரு குழு வந்து இப்ப ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க இப்ப கேட்கிற மாரி ஜனநாயக முறைப்படி எல்லாமே நடக்குதான்னு சொல்லிட்டு நீங்க வந்து இன்டைரக்ட்டா கேட்கறீங்க. அது வந்து எங்களுக்கு புரிஞ்சுக்க முடியுது. கட்சியில வந்து இப்ப பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து ரெடியா இருக்காங்க. அவங்க வந்து இப்போ பொறுப்பாளர்கள் முதல் கொண்டு எல்லாமே வந்து தயார் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ மாநாட முன்னிட்டு இந்த வேலைகள்லாம் வந்து அவங்க வச்சிருக்காங்க. மாநாட்டுல நிச்சயமா இதை வந்து அறிவிப்பாங்க. தலைவர் வந்து இப்ப பாத்தீங்கன்னா அடுத்த படத்துக்கு வந்து இப்ப திருப்பி ஷூட் வந்து போறதுனால பொது செயலாளர் தான் திருப்பி வந்து ஆக்டிவா வந்து இருப்பாங்க. இது தலைவர் என்ன சொல்றாரு அதான் வந்து பொது செயலாளர் பண்ணிருக்காரு. பொது செயலாளர் இங்க வந்து தனிப்பட்ட முறையில எதுவுமே இங்க வந்து பண்ணல. இல்ல அவருக்கான ஒரு பொதுச் செயலாளர் பொறுப்புக்கு ஏத்த மாதிரி அவர் பேசணும்ல. இப்ப எந்த விஷயத்த கேட்டாலும் விஜய் சொல்லுவாருன்னு சொல்றாரு. ஒரு நிகழ்வுக்கு வரும்போது விஜய் மட்டும் மாலை போட்டுட்டு போறாரு. விஜய் மேல மரியாதை இருக்கவங்க கூட என்ன கேட்பாங்கன்னா, புசியானந்த் ஏங்க இப்போ சைலண்டா போறாரு, பொதுச் செயலாளர் எதுவும் பண்ண மாட்டாரா அப்படின்ற ஒரு கேள்வி வைப்பாங்கல்ல. புரோட்டோகால்லாம் இப்ப நம்ம திமுக, அதிமுக, இல்ல பாமக, விசிக எந்த கட்சியை பார்த்தாலும் தலைவர் முதல்ல மரியாதை பண்ணுவாங்க. அதுக்கு அடுத்து அந்த கட்சியினுடைய புரோட்டோகால் படி அடுத்தடுத்துல இருக்கக்கூடிய எல்லாருமே மரியாதை பண்ணுவாங்க. அது வரைக்கும் அந்த தலைவரும் வெயிட் பண்ணுவார். அதுதான் ஜனநாயக ரீதியான விஷயமா பார்க்கப்படும். இப்ப இந்த மாதிரி போகும்போது விஜய் அப்படிங்கிற ஒற்றை பிம்பத்தை மட்டுமே மையப்படுத்தி அரசியல் பண்ற மாதிரி ஒரு தாட் வந்துடாதா? இல்ல அப்படி கிடையாது. இங்க வந்து ஜனநாயகம் வந்து இருக்கு. நிச்சயமா வந்து ஜனநாயகம் இருக்கு. இப்போ பாத்தீங்கன்னா அதுல கூட பாத்தீங்கன்னா இந்த மன்றத்துல எத்தனை பேர் எவ்வளவு உழைச்சாங்களோ அவங்களுக்கு தான் இங்க வந்து முன்னுரிமை கொடுக்குறாங்க. அதனால இது வந்து இங்க இங்க வந்து சமத்துவம் வந்து நிச்சயமா வந்து இருக்கு. நீங்க சொல்றதுக்கு வந்து இது வந்து தலைவரோ இல்ல பொது செயலாளரோ தான் வந்து பதில் சொல்லணும். ஏன்னா பதில் சொல்ல வேண்டிய இடத்துல நான் இல்ல அந்த இடத்துல. ஸோ அதனால நிச்சயமா நீங்க கேட்கறது வேலிட் பாயிண்ட். இதை வந்து வருங்காலங்களில் இந்த மாதிரி நடக்காம கட்சியை வந்து நிச்சயமா வந்து பார்த்துப்பாங்கன்னு நம்புறோம். உங்களுடைய முதல் மாநாட்டுக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கும்போது இந்த நிமிஷம் வரைக்கும் அறிவிப்பு வரல. ஒரு மாநாடே நடத்த முடியாதவங்களா கட்சி நடத்த போறாங்க, ஆட்சிக்கு வர போறாங்கன்னு உங்க எதிரிகள் கேட்டுற மாட்டாங்களா? இல்ல அப்படி கிடையாது. இப்ப நம்ம வந்து மாநாடு வந்து எல்லா ஏற்பாடுகளும் பண்ணோம். நம்ம வந்து அதான் சொன்னேன், அவங்க 21 கேள்வி கேட்டிருந்தாங்க. அதுக்கு 33 நிபந்தனைகள் வந்து போட்டிருந்தாங்க. காலம் வந்து ரொம்ப குறுகிய காலமா இருந்தது. அது இல்லாம நமக்கு வந்து அவங்க போட்ட ஒரு சில கண்டிஷன் பாத்தீங்கன்னா, அந்த சாலையை வந்து செட் பண்ணிடணும். இந்த மாதிரிலாம் ஒரு சில விஷயங்கள் வந்து அந்த கிணற வந்து சுத்தமா வந்து மூடி கொடுக்கணும். இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்கும்போது நம்மளுக்கும் ஒரு கால நேரம் தேவைப்பட்டதுனால கொஞ்சம் வந்து தள்ளி நம்ம வந்து போட்டிருக்கோம். இப்போ கூடிய சீக்கிரத்துல வந்து தலைவர் வந்து வந்து அறிவிப்பாரு. மாநாடு வேலைகள் வந்து ரொம்ப தீவிரமா வந்து போயிட்டு இருக்கு, செய்வோம். அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. இப்போ வந்து எப்படின்னா இன்னும் வேகம் எடுத்திருக்குன்னு தான் நம்ம சொல்லணும். முன்னாடி இருந்த அந்த சின்ன சின்ன தோய்வுகள், சின்ன சின்ன சலசலப்புகள்லாம் வந்து நம்ம வந்து பதிலடி கொடுக்கும் விதமா இந்த மாநாடு வெற்றிகரமா வந்து நடக்கும். கூடிய விரைவில் வந்து தலைவர் வந்து அந்த தேதியை வந்து அறிவிப்பாங்க. திருமாவுடைய மாநாட்டுல கலந்துக்கணும்னு சொல்லி பொதுவான ஒரு அழைப்பு கொடுத்திருக்காரு. அதுக்கு எந்த ஒரு ரியாக்ஷனுமே இல்லையே இதுவரை உங்க தரப்புல இருந்து. இல்ல அவரு தலைவர் அவர் என்ன நினைக்கிறாருன்னு தெரியல. எங்களோட நிலைப்பாடு என்னன்னு கேட்டீங்கன்னா, கலந்துக்கிட்டா நல்லா தான் இருக்கும். ஏன்னா இப்ப நம்ம தீவிர அரசியலுக்கு வந்தாச்சு. அந்த மாதிரி ஒரு காலகட்டங்கள்ல அவர் வந்து கலந்துக்கிட்டா நல்லதுதான். பட் அது அவரோட தனிப்பட்ட உரிமை. அவர் கலந்துப்பாரா என்னன்னு தெரியல. எல்லாருக்கும் அழைப்பு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த அந்த விதத்துல இவர் வந்தா நல்லதுதான். அவர் வந்து இதுல ஒரு விமர்சனமும் இருக்கு. இப்போ
திமுக வந்து இந்த அதை என்ன சொல்றதுன்னா மது ஒழிப்பை பத்தி பேசுறாங்க. அந்த மாநாட்டுக்கு வந்து திமுகவே வந்து அழைச்சிருக்காங்க. திமுகவில் நீங்க ஒரே மாநாடுல ஒரே மேடையில வச்சுட்டு நீங்க மது ஒழிப்பை என்னத்தை நீங்க ஒழிக்க போறீங்கன்றது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியா இருக்கு. எனக்கு என்னவோ இவங்க போன பாதை வந்து சரியா இருந்தது, இது ஏதோ டைவர்ட் ஆகி போச்சோன்னு சொல்லிட்டு அது வலுவிழந்து போச்சோன்னு சொல்லிட்டு நம்புறோம். ஏன்னா அவர் வந்து முதல்வர் வெளிநாட்டுல இருக்கும்போது பேசின அந்த ஒரு வீரியம் வந்து முதல்வரை இவங்க சந்திச்சதுக்கு அப்புறம் அது அப்படியே கொஞ்சம் வலுவிழந்து போனதா நாங்க நம்புறோம். இல்ல அந்த கோரிக்கையில உறுதியா இருக்கும்னு சொல்றாங்க. கூட்டணி ஆட்சி, அதே போல மது ஒழிப்பு, இது எல்லாத்துலயும் நாங்க உறுதியா இருக்கோம். உறுதியா இருக்கீங்க. கையெழுத்து போடுற இடத்துல திமுக தானே இருக்கு. அவங்களே நீங்க மாநாட்டுல வச்சுக்கிட்டு நீங்க எதுக்கு கோரிக்கை வைக்கிறீங்க? நீங்க வந்து கோரிக்கையே வைக்காதீங்க, இதை செஞ்சு கொடுங்கன்னு சொல்லி கேளுங்க. அதே நீங்க அந்த அந்த அதை நோக்கி அவங்க நகரணும்னு சொல்றேன். இது வந்து நம்மளோட என்ன சொல்றதுன்னா நம்மளோட ஒரு வியூ தான் இது. இதை நம்ம வந்து சொல்றோம், இந்த மாதிரி வந்து பண்ணுங்க. ஏன்னா அழுத்தம் கொடுக்கலாம். அவங்க நீங்க வந்து வெறும் ரெக்வஸ்ட் பண்ணதுனால இங்க எதுவுமே நடந்துட போறது இல்லை. அதனால அவங்க வந்து இன்னும் தீவிரமா இதை வந்து கையாளணும்னு நினைக்கிறேன். விடுதலை சிறுத்தைகள் வந்து எடுத்த முடிவு நல்ல முடிவு, அதை இன்னும் அவங்க தீவிரமா வந்து அமல்படுத்தணும். அடுத்த கட்டமா இப்ப நிர்வாகிகள் நியமனமா இருக்கட்டும், இல்ல கூட்டணி இப்பவே பேச முடியாது, மற்ற தலைவர்களை சந்திக்கிறதா இருக்கட்டும், அந்த மாதிரியான பொலிட்டிக்கல் ஹேப்பனிங்ஸும் பார்க்க முடியல. இப்ப நீங்க கட்சி பதிவு செய்யலன்றதான் ஒரு காரணமா சொல்லிட்டு இருந்தாங்க. கட்சி பதிவாகி வந்துருச்சு, படத்தையும் முடிச்சிட்டாரு. இப்ப இன்னொரு படம்னு சொன்னா பொதுவாகவே சொல்லுவாங்க, ஒரு படம் இருக்கும்போது அந்த படம் கரெக்டா முடிக்கிற வரையும் அவர் வெயிட் பண்ணுவாரு, ஏன்னா அந்த தயாரிப்பாளருக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வந்துடக்கூடாது. இப்ப இந்த படம் வந்து அக்டோபர் 25 வரைக்கும் இதுக்கான ஒர்க் ஏதோ போயிட்டே தான் இருக்க போகுது. அப்ப அந்த படத்தை பாதிக்காத வகையில தான் அரசியல் இருக்குமா? இல்ல கிடையவே கிடையாது. இது கிட்டத்தட்ட ஒரு 10 மாதங்கள் வந்து இவ்வளவு பெரிய கால்ஷீட் தலைவர் எந்த படத்துக்கும் கொடுத்ததே இல்லை. கிட்டத்தட்ட 10 மாதங்கள் வந்து இதுக்கு வந்து கால்ஷீட் கொடுத்தாரு. ஏன்னா கட்சி நிகழ்வுகள் வந்து பாதிக்காத மாதிரி தான் வந்து அந்த சினிமா ஷூட் இருக்கும். சினிமா ஷூட் பாதிக்காத மாதிரி கட்சி நடவடிக்கை வந்து இருக்கவே இருக்காது. இங்க வந்து பிரியாரிட்டி அது வந்து முதன்மை வந்து கட்சிக்கு தான் அவர் வந்து கொடுப்பாரு. அதனால வந்து காலதாமதம் பண்ணி தான் இந்த படம் வந்து பண்றாங்க. அதனால கட்சிக்கும் படத்துக்கும் வந்து சம்பந்தமே கிடையாது. கிட்டத்தட்ட இந்த படமும் பாத்தீங்கன்னா அரசியல் சாயம் வந்து பெருசா இருக்கும்னு சொல்றாங்க. ஏன்னா அதுல நீங்க இருக்கிற வாசகங்கள் எல்லாமே அப்படிதான் இருக்கு. அதனால இப்போ நிர்வாகிகள் வந்து தேர்வு வந்து நடந்துட்டு இருக்கு. அது கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ஃபைனல் பண்ணிட்டாங்க. அதுவும் வந்து கூடிய விரைவில் வந்து அறிவிப்பாங்க. கொடியேற்ற நிகழ்வுகள் மற்றதெல்லாம் வந்து நல்லபடியா வந்து போயிட்டு இருக்கு. ஸோ கட்சி வந்து ஒரு நல்ல வேகத்துல வந்து இப்ப செயல்பட்டு இருக்காங்க. இயக்குனர் மோகன்ஜி என்ன சொல்றாருன்னா, விஜய் சார் தப்பான ரூட்ல போயிட்டு இருக்காரோன்னு எனக்கு தோணுது அப்படின்னு ஒரு இடத்துல பேசியிருக்காரு. இல்ல யார் வேணா என்ன வேணாலும் சொல்லலாம். இப்போ வந்து சொல்றேனே, அவர் வந்து சரியான பாதையில் தான் வந்து போயிட்டு இருக்காரு. உங்களுக்கே தெரியும், இன்னைக்கு அவரோட சம்பளம் 275 கோடி. இந்தியாவிலே வந்து உச்சபட்சமான சம்பளம் வாங்குற ஒரு நடிகர். அவர் வந்து இதுதான் எனக்கான பாதை. இது அரசியல் வந்து இலகுவானதெல்லாம் கிடையாது. இங்க வந்து பஞ்சு மெத்தையிலெல்லாம் யாரும் வந்து தூங்க முடியாது. தினம் தினம் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து பிரச்சனைகள், இந்த மாதிரி நிறைய சவால்களை வந்து எதிர்கொள்ளணும், மக்களை வந்து சந்திக்கணும், மீடியாக்களை சந்திக்கணும். இந்த மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு நெருப்புல நீந்துற மாதிரி தான் இந்த அரசியல். இலகுவானதெல்லாம் கிடையாது. அதை வந்து தீர்மானிச்சுட்டு வர்றாருன்னா அவர் ஒரு திட்டமிடலோட தான் வர்றாரு. அவர் ஏற்கனவே சொன்னது மாதிரி அரசியல் எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆழ்ந்த வேட்கை இருக்குன்னு சொல்றாரு. நம்ம ரசிகர்களும் வந்து தயார்படுத்திட்டு வரும்போது இவரு வந்து சரியான பாதையில் தான் போறாரு. இவங்க வந்து யார் வேணாலும் என்ன வேணாலும் சொல்லலாம், இது போற பாதை வந்து தவறு சரின்னுலாம் சொல்லலாம். எனக்கு தெரிஞ்சு அவர் வந்து என்ன சொல்றதுன்னா ஒரு சைலண்ட் கில்லர் தான் நான் அவர் வந்து சொல்றேன். ரொம்ப கடல் எப்படி அமைதியா இருக்கும், திடீர்னு ஒரு சுனாமி வரும்ன்ற போலதான் இவர் வந்து எங்க தலைவரை பொறுத்த வரைக்கும் என்னன்னா அவர் வந்து ரொம்ப அமைதியா இருப்பார். ஆனா அவர் வந்து எடுத்த முடிவுல வந்து என்னைக்குமே இது வரைக்கும் அவரோட கரியர்ல வந்து பின்வாங்கினதே வந்து கிடையவே கிடையாது. அரசியலும் அப்படிதான், நான் வருவேன்னா வந்தாரு, ஸோ செய்வேன்னா செய்வாரு. ஸோ அந்த மாதிரி இருக்கிற ஒரு மனிதர் தப்பான பாதை அப்படின்லாம் கிடையாது. அவர் வந்து சரியான பாதையில் தான் போயிட்டு இருக்காரு. தொண்டர்களை வழிநடத்தி அவர் சரியா போயிட்டு இருக்காரு.